Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வந்து அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நாம இன்னைக்கு பட்டுப்பாவாடை சட்டையோட சட்டை வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெப்ளோ மாடலாக நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதோட கட்டிங் தான் இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஆரி ஒர்க் போட்டு மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான லைனிங்கும் எடுத்திருக்கேன். லைனிங் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் ஃபேப்ரிக் வந்து போதும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைனிங்கை வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட டாப் போர்ஷனுக்கு வந்து அதாவது சட்டைக்கு வந்து கிளாத் கட் பண்ண போகிறோம். 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு மேல் பக்கம் வந்து நம்ம வந்து லைன் வந்து போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் லைனாக வரணும். ஏன்னா வந்து லைனிங் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. நல்லா ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுலேருந்து நம்மளோட டாப் போர்ஷனோட அளவுகள் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். விட்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7 இன்ச் கரெக்டான அளவு. அது கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நம்ம 8 இன்ச் எடுத்துக்கலாம். எடுத்து அந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட் லைனாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து என்னென்ன அளவு வேணுமோ எல்லாம் மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் ஹைட்டு 11 இன்ச் கூடால 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஸ்டிச்சிங்காக சேர்த்து 12 இன்ச் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதையும் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் மேல் பக்கம் நம்ம 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக எடுப்போம். அந்த அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்கோட விட்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். நெக்கு விட்த் மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதும். ஏன்னா வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஆரி ஒர்க் போட்டிருக்கனால நம்ம அதை ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் விட்த் வந்து பார்த்துக்கலாம். ஷோல்டர் விட்த் 2.5 இன்ச் நான் எடுக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஆம்கோல் அளவு எடுத்துக்கலாம். ஆம்கோல் அளவு 4.5 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இனி அதோட உள் பக்கமாக வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதை 3ஐயும் ஜாயின் பண்ணிட்டாலே போதும். நமக்கு அழகாக ஆம்கோல் வந்து கிடச்சிரும். மார்க் பண்ணியாச்சு. இனி வந்து கீழ் பக்கம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து கம்மி பண்ணணும். அந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைடிங்காக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைட்லேருந்து மேல் பக்கமாக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் வித்தோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து மேல் பக்கம் போர்ஷன் எல்லாமே நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். நெக் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு நம்ம வந்து ஆரி ஒர்க் போட்டிருக்கனால நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஷோல்டர் மட்டும் சரிவு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு சரிவு கொடுத்துக்கோங்க. அவ்வளோ போதும். பேக் நெக் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணணும். அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்க இந்த அளவில் நம்ம வந்து நம்மளோட லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸ் அதாவது என்ன சொல்கிறது ஏஜ் பொறுத்து அளவுகள் வந்து மாறும். சரிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸ் அந்த அளவு உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த அளவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து மோஸ்ட்லி ஒரு வயசுலேருந்து 6 மாதத்துலேருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் நம்ம கிட்ஸ் அளவு எடுப்போம். அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் மெஷர்மெண்ட் தான் நமக்கு மாறும். சரிங்களா? மற்றபடி எல்லாமே கொஞ்சம் ஒரே மாதிரி தான் வரும். அது கொஞ்சம் மாறுற அளவை நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம்னா ரொம்பவே அழகாக வந்துடும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அதை வந்து ஃப்ரண்ட் பேக்குன்னு நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேக் நெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ ஹைட் எடுக்கிறோமோ அதை விட ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து 2.5 இன்ச் எடுக்கிறேன் பேக் நெக்கு. 2.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம்.
மார்க் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து எப்போவுமே நம்ம வந்து ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணுவோம். இல்லைனா பானக் வேண்டாம், நீங்கள் பானக் கூட எடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக் நெக் வந்து நம்ம கிளாத் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் சைடு நமக்கு ஓப்பன் தான் வரும். அதுவுமே நம்ம வந்து டபுளாக கட் பண்ண அந்த ஃபோல்டிங்கில் பேக் சைடு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து அந்த லைனுக்கு கரெக்டாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க கிளாத்தை. ஏன்னா வந்து இது வந்து பெப்ளம் டாப் மாடலு. அப்படிங்கும்போது கீழே வந்து அந்த ஃப்ரில் வைக்கிறதுக்கான கிளாத் நமக்கு வேணும். அதுக்கான லைனிங் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கரெக்டான அளவு 5 இன்ச்சு. ஸ்டிச்சிங்கோட சேர்த்து ஸ்டிச்சிங் அளவு 1 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். அந்த 1 இன்ச்சும் சேர்த்து 6 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரிசையாக 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 பீஸ் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். நம்ம 3 பீஸ் 4 பீஸ் வரைக்கும் கட் பண்ணலாம். ஏன்னா வந்து நமக்கு மெயின் ஃபேப்ரிக் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு 2 பீஸ் வந்து கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நமக்கு மெயின் ஃபேப்ரிக்கில் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு பீஸ் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் கிளாத் வந்து இல்லை அப்படின்னா நமக்கு லைனிங் வேஸ்ட்டாக தானே ஆகும். அதனால நான் சொல்கிறேன். சரிங்களா? இனி மீதி இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம வந்து ஸ்லீவுக்கும் நமக்கு வந்து தேவைப்படும். ஸ்லீவுக்கான கிளாத்தும் நம்ம இதில் தான் கட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ஆரி ஒர்க் வந்து போட்டிருக்கேன். நெக்குக்கும் கீழே வந்து அந்த பெல்ட் போர்ஷனுக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதுக்கு மேலே நம்மளோட லைனிங் கிளாத்தை வந்து வச்சு பாருங்கள். பார்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடமுமே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக கிளாத் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுங்க. சரிங்களா? நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்ம வந்து நெக் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்க போர்ஷன் எல்லாமே நமக்கு கரெக்டாக வந்துடும். எப்போவுமே நம்ம வந்து லைனிங் வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணியிருக்கோன்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் கட் பண்ணணும். அப்போ தான் பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் பேக் பீஸு பேக் பீஸும் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேக் பீஸும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். மீதி இருக்க ஃபேப்ரிக்கில் தான் நம்ம வந்து அந்த பெப்ளம் கீழே ஃப்ரில் வைக்கிறதுக்கான அந்த கிளாத் வந்து நம்ம கட் பண்ணுவோம். அதுக்கு வந்து கிளாத்தை நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லைனிங்கில் வந்து கட் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி நான் ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். மேல் பக்கம் வந்து எடுக்க முடியாது. அந்த பார்டர் அது வந்து கிளாத் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு கீழே இருந்து தான் நம்ம வந்து அளவெடுக்கணும். நான் அதில் வந்து லைன் போட்டு வச்சுட்டு நம்ம வந்து லைனிங்கில் வந்து 6 இன்ச் எடுத்திருந்தோம். அப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து அதை விட ஒரு 1/2 இன்ச் அதிகமாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அட்டாச் பண்ணும்போது சில பேருக்கு வந்து கரெக்டாக வராது, பிகினர்ஸ்க்கு. அதுக்காக சொல்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னா நீங்கள் அதே அளவுலேயே கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 இன்ச் அதிகமாக எடுத்து மார்க் பண்ணுறேன். அடுத்தும் 6.5 இன்ச். பாருங்கள், எனக்கு இதுலேயே வந்து 2 பீஸ் தான் கிடைக்குது. இது வந்து எப்படி பார்த்துட்டு லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா நம்மளோட லைனிங்கில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட 2 பார்ட்டு 2 போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்மளோட ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து நான் கிளாத் நம்மளோட லைனிங் கிளாத்தை ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன்.
ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 இன்ச் எடுத்திருக்கேன். 4 இன்ச் எடுத்திருக்கேன். இனி அதோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் 9 இன்ச் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து ஃப்ரில் வைக்க போகிறோம். அதனால நான் வந்து 9 இன்ச் எடுத்துட்டு அதில் 6.5 இன்ச் தான் நமக்கு கரெக்டான அளவு. மீதி இருக்க அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறோம்ல அதுக்காக. அதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட் சைடு வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நம்மளோட ஸ்லீவ் போர்ஷன் மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்க பேக்கில் இருக்கிறது எல்லாமே நமக்கு ஃப்ரில் வைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து இது வந்து நான் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாத்தில் வந்து மீதி இருந்து அந்த பார்டர் போர்ஷன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து அந்த பார்டர் வந்து நமக்கு மீதி தான் வரும். பெப்ளூமில் வந்து நம்ம பார்டர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதை வந்து ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து கிளாத்தும் நமக்கு இருக்கும். ஏன்னா வந்து மீதி போர்ஷன்லேயே நமக்கு ஸ்லீவுக்கு வந்து கிடைக்காது. அதனால நம்ம அதுவே ஸ்லீவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து பெப்ளூம் டாப்புக்கு வந்து நம்ம கிளாத் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ரொம்பவே டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கட்டிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவாக கொடுக்குறேன். அதுவுமே ரொம்பவே டீட்டெயில்டாக வரும். ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரொம்பவே லென்த்தியாக இருக்கும். அதனால நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வரும். சரிங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.